हर्षमुदितो लोकः पुष्टः पुष्टः सुधार्मिकः निरामयो ह्यरोगस्य दुर्भिक्षभयवर्जितः எல்லாரும் ரொம்ப மோட்டிவேட்டடா இருந்தா, பிரகிருஷ்ட சந்தோஷமா இருந்தா, துஷ்டா மட்டும் இல்லை புஷ்டியாவும் இருந்தா, யாருமே அனாரோக்கியமா இல்லை, வியாதியோடு இல்லை, எல்லாரும் தார்மீகமா இருந்தா, அது மட்டும் இல்லை துர்பிக்ஷபயம் இருந்தா, எங்கேயுமே துர்பிக்ஷம் இல்லை. அயோத்தியாவில் எங்கேயுமே துர்பிக்ஷம் இல்லை. நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்ன கிடைச்சது அப்படின்னு, கொரோனா போது இங்கே ராமாயண நவாகத்துக்காக வந்துட்டேன். வந்த இடத்துல என்ன ஆயிடுது, லாக்டவுன் ஆயிடுது. லாக்டவுன் கொரோனாவுக்கு இங்கே இருந்தேன், இங்கே இருந்தாச்சு. இந்த ஏரியாவுக்கு கிரீன் ஏரியாவுக்கு கிரீன் டெல்டா. கிரீன் டெல்டானா என்னன்னா, இந்த ஊர்லயே ஒருத்தருக்கு கூட கொரோனா கிடையாது. ஆமா, அது மாதிரி நேரத்துல மாசக்கணக்காக இங்கே தங்கியாச்சு. இந்த இடத்துலயே தங்கியாச்சு. இங்க வந்து கொரோனாவே இல்லாத ஊர் தான் துர்பிக்ஷ பயவர்த்தினா, நிராமயா யரோகஸ்ய துர்பிக்ஷ பயவர்த்தினா அப்படி இருந்தது அயோத்தியா. நான் புத்திர மரணம் கேட்டு செலுத்தி புருஷாக வச்சுட்டு யாருமே பிள்ளைகள் சாகிறத பார்க்கல. தாய் தந்தையெல்லாம் பிள்ளைகள் சாகிறத பார்க்கல. நான் எஸ்ச அமிதவாக நித்தியம் பவிஷ்யந்தி பதிப்ரதாக. ஸ்திரீகள்லாம் அவிதவைகளாக இருந்தார்கள். இந்த சுவாமிநாத ஆத்திரையர் அப்படின்னு ஒரு பெரியவா, அவ வந்து ஒரு அழகான அர்த்தம் கொடுப்பான். ஆரியச அவிதவாக அப்படிங்கிறது. இங்க ஒரு பூர்வபட்சம் என்ன அப்படின்னா, விதவைகள்லாம் கஷ்டப்படுறது இல்லைன்னு ஒரு இந்த காலம். ராமராஜ்யத்துல விதவைகள்லாம் கஷ்டப்படலை அப்படின்னா நபரியதேவன் விதவா. இங்கேயோ ராமராஜ்யத்துல விதவைகளே இல்லைன்னு வருது. அது விதவைகள் இருந்தாதானே அவ கஷ்டப்படாத இருப்பா. இப்படி இங்க வருதே அங்க அப்படி வருதே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு இந்த பதில் என்ன அப்படின்னு, விதவைகள் இருந்தா ராமராஜ்யத்துல விதவைகள் இருந்தா அவர்கள் அனாதைகளா போயிடல, அவ எடுத்துருந்து இருக்கல, அவ கஷ்டப்படல அப்படிங்கிறது இந்த காலம். விதவைகளை இல்லைன்னு சொல்லல இந்த காலம். அப்போ இங்க என்ன அர்த்தம் அப்படின்னு சங்கேப ராமாயணத்துல விதவைகளை இல்லைன்னு இங்க என்ன அர்த்தம்னா, இது இன்னும் கொஞ்சம் வாட்சியார்த்தத்தை கவனிக்கணும் அப்படின்னு ஒரு சொல்லுவார். இங்க வந்து விதவை அப்படிங்கிறதுக்கு வந்து பர்த்தா செத்து போயிட்டா அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. தவன்னா பர்த்தான்னு அர்த்தம். விதவா அப்படின்னா பர்த்தா கூட சண்டை போட்டு பர்த்தா விட்டு பிரிஞ்ச ஸ்திரீகள்னு வச்சுக்கலாம். பர்த்தா காலமாயிட்டாங்கிற அர்த்தம் எடுத்துக்காம பர்த்தர் வியுக்தமா இருக்கிற ஸ்திரீகள் அப்படிங்கிற இடத்துல சதீபதியும் பிரித்துட்டா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அது மாதிரியா யாரும் இல்லை அப்படிங்கிறது இந்த சொல்றாங்கிற சுவாரஸ்யம். ஆரியஸ்ட அவிதவாக நித்தியம். அதனாலதான் விஷயம் பதிவதா அப்படிங்கிறவா. அடுத்தது பார்த்தா நச்சா அக்னிஜம் பயம் கிஞ்சிது. அங்கங்க காட்டுத்தி பத்தி தெரியல, அங்கங்க யாராவது ஜலத்தை முடிக்கிட்டாங்கிறது இல்லைன்னா அசுமஞ்சந்தி ஜந்தவா பயங்கரமான புயல் காலத்துல போயிட்டாங்கிறது இல்லை. வாபஜம் பயம் கிஞ்சிது நாபின் சொரத்தம் ததா. ரொம்ப அழகான ஸ்லோகம் எழுதணும். நச்சாபி க்ஷுத்பயம் கிஞ்சிது தத்ர. எங்கேயும் யாரும் பசியினால திண்டாடல. நான் தஸ்கர பயம் ததா, எங்கேயும் திருட்டு பயம் இல்லை. நகராணி ராஷ்டிராணி தனதாமியுதாணி நிறைய தனதாமிய சமஸ்தி இருந்தது அயோத்தியா இருந்தது. நித்தியம் பிரபுதிதாக சர்வே எல்லாரும் சந்தோஷமா இருந்தார். என்ன காலம் மாதிரி யதா கிருதயுகே ததா. கிருதயுகத்துல எப்படி சந்தோஷமா இருந்தார். திரேதாயுக பிரவர்த்தின காந்தயுக விருத்தாந்தா. கிருதயுகம், அந்த கிருதயுகத்துல எப்படி சந்தோஷமா இருக்கும். கிருதயுகத்துக்கே கிருதயுகம்னு ஏன் பேருங்க, எல்லாரும் கிருதகிருத்தியர்களா இருக்கலாம். கிருதகிருத்தியாக பிரஜாஹா ராஜந்து தஸ்மாத் கிருதம் இது ஸ்மிருதம் அப்படின்னா அதுக்கு நாமம் தெரியும். நிறைய யாகம் பண்ணார். அஸ்வமேத சபையிஷ்டுவா ததா பகு சுவர்ணகைகி. ஏராளமா தானம் பண்ணார். இரண்ய தானம் பண்ணார், கோதானம் பண்ணார். கவான் கோட்யயுதம் தத்வா வித்வத்யா விதிபூர்வகம். விதிபூர்வகமான கோதானம் பண்ணார். பீதோதகா சித்தத்தினாலும் தானம் பண்ணார். என்ன புஷ்டியான பசுக்களை தானம் பண்ணார். அதுதான் இங்க வந்து விதிபூர்வகம் வித்வத்யா தத்வா
असंख्येयं धनं दत्त्वा ब्राह्मणेभ्यो महायशाः असंख्येयं राजवंशान् शतगुणान् स्थापयिष्यति राघवः. சதகுணமான ராஜவம்சங்களை ஸ்தாபிக்க போறார். ஒரு இடத்துல இந்த புட்டாபிஷேகம் வரைக்கும் பூத காலத்தில் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் வர்த்தமானத்தை காட்டிட்டு அப்புறம் பவிஷ்ய காலத்தில் வந்துட்டார். இதெல்லாம் கிளியரா எந்த காட்டம் பண்ண பிராப்தராஜ்யஸ்ய ராமஸ்ய ராம ராஜ்யாபிஷேகம் ஆன ஒரு குறுகிய காலத்துல வால்மீகி ராமாயணம் எழுத ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் நடந்த புத்தாந்தங்களை இங்க வந்து வருங்காலம்னு சொல்லிட்டு போறாரு. அதை நேச்சுரலா அப்படி அமைகிறது. வருங்காலமா இருக்கிறதுனா அப்படி சொல்றாரு. சாதுர்வர்ணியம் சலோகே ஸ்வே தர்மே யோக்ஷதி. அவரவர்களை அவரவர்களுடைய தர்மத்தை செலுத்தினார். தசவர்ஷ சகஸ்ராணி தசவர்ஷ சதானி ச ராமோ ராஜ்யம் உபாசித்வா பிரம்மலோகம் பிரயஸ்யதி. 1000 வருடங்கள் ராமச்சந்திர பிரபு ராஜ்யத்தை இவ்வாறு உபாசனை செய்து ராமோ ராஜ்யம் உபாசித்வா சாசனம் செய்து வரலாம். இந்த வார்த்தை வந்து உபாசித்வா அப்படிங்கிறதுனாலேயே அதை எந்த திருஷ்டியில பார்க்கிறோம். கௌசல்யமா என்ன உபதேசம் பண்ணாலோ அந்த திருஷ்டியில பார்க்கிறோம். அம்மாட்ட போய் விருந்து சேமிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, நாளைக்கு அப்பா பட்டாபிஷேகம் பண்றான்னு கேட்கிறாங்க விஜயானந்த. அந்த அம்மா சொல்றது புருஷே புஷ்கரேஷனே ஏயம் இக்ஷாபுராத்ய ஸ்ரீ புத்ரா துவாம் சம்ஸ்லேஷ்யதி. சுந்தரீகாட்சமான பகவான் நாராயணன் சேர்ந்த ராஜ்யம் பாயுது. அவருடைய ராஜ்யம் அதுல கைங்கரியம் என்ற பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ராமர்கிட்ட கௌசல்யமா சொல்றத அதேதான் அவ அனுஷ்டானத்தையும் காட்டுறாங்க. முன்னாடி நான் குலதெய்வத்தோட கோவில கடந்து விபச்சாரங்கள்லாம் செய்வ சிவசாம சூதனம் பெருமாளுடைய ராஜ்யம் அதை ஏற்கிறேன் அப்படிங்கிறதுக்கான இதுதான் அனுஷ்டானம் தான். அது முடிஞ்சுதானே பட்டாபிஷேகம் வராது, அதுதானே வருது அந்த இறுதியாக. அதனால இங்க வார்த்தை ராமோ ராஜ்யம் உபாசித்வா. அது மாதிரிதான் உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது காட்டுக்கு போகணும்னு சொல்லிருக்கோம். அப்படியே நாம காட்டுக்கு விடாம சபைக்கு வந்து அந்த சிம்மாசனம், அந்த செங்கோல், அந்த கட்டம் எல்லாத்தையும் பிரதட்சணம் பண்ணார் அப்படின்னு பிரதட்சணம் கிருத்வாசனம், பிரதட்சணம் ஆபிஷேகம் பாண்டம் கிருத்வாசனம் பிரதட்சணம் அப்படின்னு. இது எம்பெருமானுடைய சொத்து. அதனால ஏதோ துச்சம் துக்கீரேன்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பிரதட்சணம். ராமரமான எம்பெருமான் சொத்துன்னு பார்ப்பாங்க. பரதாழ்வான் இங்க வரும் பொழுது அவர்கிட்டையும் ராஜ்யத்தை ஏற்றுக்கோங்கும் பொழுது வேண்டாம் இல்லையா, வேண்டாம் சொல்லும் பொழுது அதே ஆபிஷேகத்திகம் பாண்டோம் கிருத்வாசனம் பிரதட்சணம் அங்கே இது பிரதட்சணம் பண்ணார் அப்படின்னு. இது ராமச்சந்திர பிரபுவோட சொத்து. இது சக்கரவர்த்தி பிரபுவோட சொத்து அப்படிங்கிற பாவத்துல பரதம் பிரதட்சணம் பண்றாரு. அப்பேற்பட்டதா இருக்கிறதுனால ராமராஜ்யம் உபாசித்வா ராஜ்யத்தை உபாசிச்ச ராமன் பிரம்மலோகம் பிரயாசியதி உண்மையே லோகா அப்படின்னு சொன்னாலே தன்னுடைய திவ்யதாமத்தை எடுத்து கொடுத்தார். எடுத்துவிட போகிறார். வால்மீகி ராமோட சமகாலமாக பிரயாசியதி எடுத்துவிட போகிறார். இதம் பவித்ரம் பாபகணம் புண்ணியம் தேவைஸ் வேதைச்ச சம்மிதம். பவித்ரம் பாபம் பவித்திரமான காவியம் இது, பவித்திரமான சாஸ்திரம். இது பரம புண்ணியமானது. பாபகணம் நம்முடைய கெட்ட எண்ணங்களை போகக்கூடியது. வேதைச்ச சம்மிதம் அழகா இருந்தாலும் 4 நாள் அனுபவிச்சுட்டு வரும். வேதம் கலந்து கலந்து ராமாயணத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு குழந்தைகள் தான் எல்லாம் வேதாந்தியம் பண்ற குழந்தைகளா இருந்ததுனால வேதைச்ச சம்மிதம். எந்த ஒரு சாஸ்திரத்துமே ராமாயணமாக இருக்கட்டும், பாரதமாக இருக்கட்டும், பாகவதமாக இருக்கட்டும், லட்சியம் வேதத்துல உள்ள கருத்துக்களை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுதான். வேதத்தோட தத்துவங்களை எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக வேதைச்ச சம்மிதம். எப்படேது ராமச்சரித்தம் சர்வபாவைகி ருச்சதே. இந்த ராமச்சரித்திரத்தை யார் யாரெல்லாம் பாராயணம் பண்றாளோ அவர்களுக்கு எல்லா பாவங்களும் விடும். அவர்கள் அதை விடுதலை ஆவார்கள். ஏகதாக்கியானம் ஆயுஷ்யம் தீர்க்கமான ஆயுஷ் கிடைக்கும். பட்டந்து ராமாயணம் ராமாயண பாராயணம் பண்ணிட்டு அவளுக்கு வந்து செல்வம் அதிகமாக செழிக்கும். என்ன செல்வம் தான் நீங்க சுற்றி மனுஷா வேணும், ரூபா வேணுமோ வேணாமோ, சக்தி வேணுமோ வேணாமோ, அடிப்படையில் நிஜமான செல்வம் எது மனுஷாக செல்வம்.
புத்திர பௌத்ரா சகணா பிரேத்ய ஸ்வர்கே மணியதே. நல்ல புத்திர புத்திராதிகளோட க்ஷேமமா வாழ்வான். குழந்தைகள்லாம் பெற்று 14 பெற்று சிங்காரம் தோட்டம் இல்லாம 16 பெற்று எதிர்வாழ்வு வாழுதுங்கிற மாதிரி ரொம்ப ஏராளமான குடும்பம் எடுத்துனா 60 பேராக இருப்பாங்க. அது எப்படி அப்படின்னா தாத்தா பாட்டி கொழுந்தாத்தா பாட்டி சின்ன தாத்தா பெரிய தாத்தா, அப்புறம் மாமா மாமி சித்தப்பா சித்தி, அப்புறம் பெரியப்பா பெரியம்மா, குழந்தைகள், அப்புறம் அவா பேரன்மார்கள் கொண்டு பேரன்னு அப்படியே ஆலோசனத்துக்கு எத்தனை விழுது இருக்கும். அது அந்த விழுதாக அந்த வழியா போனாலே யாரும் ஒரே மாதிரியே இருக்கு. நீங்க கேட்பாங்க எல்லாரும் சேர்ந்துருக்காளா, எல்லாம் ஒட்டி போனாவே ஜாஸ்தியாக கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாளா அப்படின்னு கட்டாய வரணும். எல்லாரும் பரஸ்பரம் பிரேமையோட அவர்கள் வாழ்ந்து பார்த்தாலே தெரியும். இன்னைக்கு நடந்த கதையை இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். பாடப்புத்தகத்திலே எழுதி வைக்கிறோம். ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறது ப்ராப்ளம். இந்த பார்த்தேன் ஏதோ 4ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தையோட விஷயம் அதில் எழுதிருக்கோம். ஜாயிண்ட் ப்ராப்ளம், ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்ளம்னு எழுதிருக்கோம். அது மாதிரி புத்தகங்கள்லாம் அந்த குழந்தைங்க சொல்லி தந்துருமா, என்ன புரியாது, அதை பற்றி என்ன தெரியும். பார்த்தேன்னா அப்படி அவாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, மற்ற வாழ்க்கை விட்டு கொடுக்காத தன்மை, பரஸ்பரம் பிரேம வாசம், இதோட கூட கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய பேர்பட்ட ஒரு 50-60 பேர் கொண்ட குடும்பம். ஏதாவது ஒரு மங்களம்னாலோ அல்லது அமங்கலம்னாலோ கூட எல்லாரும் கூட்டிவிடுவாங்க. அத்தனை பேரும் கூட்டிவிடுவாங்க. அது மாதிரி அவ எல்லாரும் இருக்கக்கூடிய ஒற்றுமை ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்பேற்பட்ட விஷயத்துக்கு தான் குலம்னு பேரு. குலம் தான் வம்சம்னு வந்து நினைக்காதீங்க. வம்சமும் குலம் தான். மேலேருந்து இப்படி கீழே போய் வந்து நாலு கடை அது மட்டும் குலம் இல்லை. கூட்டா ஒன்று இருக்குனாலும் குலம். ஒரு இடத்துல 60 பேர் சேர்ந்து இருக்கா கச்சதாமா குலங்கிற இடத்துல வம்சம் இருக்கும், கூட்டம் தான். அதனுடைய தெய்வம் அதான். அதனாலதான் ஒரு குலதெய்வம் இருக்கு. குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான தத்துவம். குலதெய்வம் எனக்கு யார் குலதெய்வம்? வெங்கடேஷ் பெருமாள். அவனுக்கு யார் குலதெய்வம் இருக்கிறாங்க அப்படின்னா அவாவாளுக்கு தனித்தனி குலதெய்வம் இருக்கிறாங்க. இருந்தாலுமே ராமச்சந்திர பிரபுவை பத்தி மட்டும் குலதெய்வங்கிற ஸ்லோகம் ரொம்ப ஜாஸ்தி. யார் எடுத்தாலும் ராம குலதெய்வம் ராம குலதெய்வம், கோதண்டராம குலதெய்வமே, கோதண்டராம குலதெய்வம் மகா, கோதண்ட பாணினி குலதெய்வமே, ஜால்சி வம்சி குலதர்ம ராம சேவா அப்படின்னு குலதெய்வம் குலதெய்வங்கிற வார்த்தை ராமனுக்கு ரொம்ப அதிகமாக உபயோகப்படுது. அடியனுக்கு தோணும் இந்த குடும்பத்துக்கு இவா குலதெய்வம், அந்த குடும்பத்துக்கு அவா குலதெய்வம்ங்கிற மாதிரியான குலதெய்வம் இல்லை ராமன். குலம்னு ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா, அதனுடைய அதிதேவதா, அதனுடைய தெய்வம் ராமன் அப்படிங்கிறதுனால அவருக்கு குலதெய்வம் அப்படிங்கிற. அதனால சமுத்திர பௌத்ரா சகணா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து வாழறது, எல்லாரையும் சேர்த்து வாழ வைக்கிறது அப்படிங்கிறது ராமச்சந்திர ராமாயணம். எந்த கிரகத்துல எல்லாரும் ராமாயணம் பாராயணம் பண்ற வாழணும், அந்த கிரகத்துக்கு எல்லாம் சேர்ந்து வாழணும். என்ன அது மாதிரி கிரகத்துல குழந்தைகள்னா ராமராவும் லட்சுமணாவும் பரதனாவும் பிறக்கணும். ஒவ்வொரு அம்மாவும் கௌசல்யாவும் சுமித்ரையாவும் கைகையாவும் இருப்பாங்க. வால்மீகி சொல்றார், ராகவேண யதா மாதா சுமித்ரா லக்ஷ்மணேன சே பரதேன ச கைகேயி ஜீவபுத்ரா ததா சத்யா. அது மாதிரி இருப்பார்கள் அப்படின்னு எல்லாம் ராமாயண பாராயணம் செஞ்சிருப்பாங்க. பட்டந்து நிஜோபா ரிஷபத்வமீயாது ஸ்யாக்ஷத்ரியா பூமிபதித்வமீயாது வணிஜனதா பண்யபலத்வமீயாது ஜனஸ்ச சூத்ரோபி மகத்வமீயாது. சங்கேப ராமாயணமே ஒரு சமுத்திரமா இருக்கும். அதுல சில ஸ்லோகங்களே எடுத்து பார்ப்போம். அது வந்து வேதத்தோட சேர்த்து நம்ம இந்த 4 நாள் அனுபவிக்க முடியாத நிறைய பாக்கியம் இங்கே கிடைச்சிருக்கு. அவனுடைய சன்னிதியில நாளைய தினத்திலிருந்து